السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. जंगे उहद के உஹது போரில் அபு சுஃபையான் உரத்த குரல் எழுப்பியது தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதில் அவர் தங்களுடைய சிலைகளுடைய உயர்வை கூறிக்கொண்டிருந்தார். அதன் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தன்மானத்தை வெளிப்படுத்தினார்கள். எவ்வாறு என்றால், நான் கூறியது போன்று அவ்வாறான சூழலில் அல்லாஹ்வின் பெயரை உயர்த்துவதற்காக நாரே சொல்ல வைத்தார்கள். இது தொடர்பாக மேலும் ஆதாரங்களை முன்வைக்கின்றேன். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதீஸில் வருகின்றது, அதாவது உஹது போரின் பொழுது அபு சுஃபையான் உரத்த குரலில் கூறினார், லனா உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், அதாவது எங்களுடைய உதவிக்காக எங்களுடைய உஸ் சிலை இருக்கின்றது, ஆனால் உங்களுடைய உதவிக்கு எந்த சிலையும் இல்லை. அந்த தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், லனா மௌலா வலா மௌலா லக்கும், எங்களுடைய நண்பன் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், உயிருடனும் நிலைத்து நிற்கக்கூடிய இறைவன் இருக்கின்றான், ஆனால் உங்களுக்கு எந்த நண்பனும் உதவியாளரும் இல்லை. பாருங்கள், இங்கு அந்த மௌலானா என்பதன் உண்மைக்கு எவ்வாறான செயல் வடிவ சான்றாக இருக்கின்றது. வாளின் நிலையில் இருந்த பொழுதிலும் அவர்கள் அல்லாஹ்வே எங்களை காப்பாற்றக்கூடியவன் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகிறார்கள், எப்பொழுது முஸ்லிம்களுடைய காதுகளில் இந்த ஓசை விழுந்ததோ, அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக ஆகிவிட்டார்கள், அப்பொழுது அவர்கள் வேக வேகமாக திரும்பி வந்தார்கள். மேலும் அவர்கள் அன்னாரின் மேலிருந்த சடலங்களை அகற்றினார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்தது. மூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது முதலாவதாக அன்னாரின் மீது இருந்த அந்த ஆணி எடுக்க முயற்சி செய்யப்பட்டது. அந்த ஆணி அகற்ற முடியாமல் இருந்தது. இறுதியாக ஒரு சஹாபி தன்னுடைய பற்களால் அகற்றினார். இதன் காரணத்தினால் அவர்களுடைய 2 பற்களும் உடைந்துவிட்டன. பிறகு அன்னாருடைய முகத்தின் மீது தண்ணீரை தெளித்தார்கள். அப்பொழுது அன்னாருக்கு நினைவு வந்தது. பெரும்பாலான சஹாபிகள் இங்கும் அங்கும் பிரிந்திருந்தார்கள். சில சஹாபிகள் மட்டுமே குழுவாக அன்னாருக்கு அருகில் இருந்தார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், இப்பொழுது நாம் மலைக்கு அருகில் சென்று விட வேண்டும். ஆகையால் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு மலையின் அருகில் சென்று விட்டார்கள். மேலும் பிறகு மற்ற படை அனைத்தும் சிறிது சிறிதாக ஒன்று சேர ஆரம்பித்து விட்டது. ஒன்று கூட ஆரம்பித்தது. காஃபிர்களுடைய படை திரும்பி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அபு சுஃபையான் உரத்த குரலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை அழைத்தார். மேலும் கூறினார், நாங்கள் அவரை கொன்றுவிட்டோம். சஹாபிகள் பதில் கூற நினைத்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து விட்டார்கள். இதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை. நம்முடைய நபர்கள் அங்கும் இங்கும் பிரிந்திருக்கின்றார்கள். சிலர் கொல்லப்பட்டும் உள்ளார்கள், சிலர் காயமடைந்தும் உள்ளார்கள். நாம் கொஞ்ச மக்கள் தான் இருக்கின்றோம். மேலும் களைப்படைந்தவர்கள்
ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கின்றோம். நிராகரிப்பவர்களின் படையின் எண்ணிக்கை 3000 ஆகும். மேலும் அவர்கள் நல்ல நிலையில் உள்ளார்கள். இவ்வாறான சூழலில் பதில் தருவது சரியானது இல்லை. அவர்கள் என்னை கொன்றுவிட்டார்கள் என்று கூறினார்கள் என்றால் சொல்லிக் கொள்ளட்டும். ஆகையால் அன்னாருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். பிறகு அபு சுஃபியானுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்ற பொழுது அபுபக்கரையும் நாங்கள் கொன்றுவிட்டோம் என்றார். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு இதற்கும் பதில் தர வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். மேலும் அமைதியாக இருக்க கூறினார்கள். அவர் கூறினார் என்றால் சொல்லிக் கொள்ளட்டும். ஆகையால் சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். அபு சுஃபியான் இதற்கும் பதில் வரவில்லை என்ற பொழுது பிறகு நாங்கள் உமரையும் கொன்றுவிட்டோம் என்றார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இயல்பில் ஒரு வேகம் இருந்தது. அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். பிறகு நான் கூறியது போன்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் கூறினார்கள், நீங்கள் கூறுகின்றீர்கள் நாங்கள் உமரை கொன்றுவிட்டோம், ஆனால் உமர் இப்பொழுதும் உங்களுடைய தலையை உடைப்பதற்கு தயாராக உள்ளார் என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். எவ்வாறு இருப்பினும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு பதில் தர தடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு இதற்கும் பதில் வராத பொழுது அவர் உரத்த குரலில் கூறினார், உலுல் ஹுபுல், அதாவது ஹுபுல் தேவி. அதை அபு சுஃபியான் பெரிதாக எண்ணியிருந்தார். அதனுடைய மகத்துவம் உயர்வானது, ஹுபுலுடைய மகத்துவம் உயர்வானது என்றார். அதாவது இறுதியில் எங்களுடைய ஹுபுல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் கொன்றுவிட்டது என்றார். சஹாபிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறுவதிலிருந்தும் பேசுவதிலிருந்தும் தடுத்து விட்டிருந்தார்கள். ஆகையால் அப்பொழுது வரை அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இறைவனுடைய அந்த தூதர் அவர் தன்னுடைய மரணத்தின் செய்தியை கேட்டு அமைதியாக இருந்து பதில் கூற மறுத்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கருடைய மரணத்தின் செய்தியை கேட்டதன் பிறகும் அமைதியாக இருந்தார்கள். மேலும் பதில் கூறவில்லை. ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய மரணத்தின் செய்தியை கேட்ட பொழுதும் அமைதியாக இருந்தார்கள். பதில் கூறவில்லை. மேலும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள், இப்பொழுது நம்முடைய படை பிரிந்து கிடக்கின்றது, மேலும் ஆபத்தில் இருக்கின்றது, எதிரிகளுடைய தாக்குதல் திரும்ப நடைபெறாமல் இருக்க வேண்டும். ஆகையால் அமைதியாக இருந்தவாறு அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த தூய மனிதருடைய காதில் எப்பொழுது உலுல் ஹுபுல் என்ற வார்த்தை பட்டதோ, அதாவது ஹுபுலுடைய மகத்துவம் உயர்வானது, அப்பொழுது ஏகத்துவத்தின் உத்வேகம் பேரலையை போன்று பொங்கி எழுந்தது. ஏனென்றால் இப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய விஷயம் அல்ல, இப்பொழுது அபூபக்கர் உமர் பற்றிய விஷயம் அல்ல, இப்பொழுது அல்லாஹ்வின் கண்ணியத்தின் கேள்வியாகும். அன்னாருடைய ஆர்வம் பொங்கி எழுந்தது. நீங்கள் ஏன் பதில் கூறவில்லை என்று கூறினார்கள். இப்பொழுது அபூபக்கர் உமர் பற்றிய விஷயம் இல்லை, இப்பொழுது அல்லாஹ்வின் கண்ணியத்தின் கேள்வியாகும். அன்னாருடைய ஆர்வம் பொங்கி எழுந்தது. நீங்கள் ஏன் பதில் கூறவில்லை என்று கூறினார்கள். சஹாபிகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் என்ன பதில் கூற வேண்டும் என்று வினவினார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு அஸ்ஸவஜல், ஹுபுல் என்ன பொருட்டு? அல்லாஹ் வல்லமை மிக்கவனாவான், அல்லாஹ் கம்பீரத்திற்குரியவனாவான். ஏகத்துவத்தின் மீது அன்னாருக்கு இருந்த கம்பீரமான வெளிப்பாடாகும் இது. சஹாபிகளுக்கு 3 முறை பதில் கூறுவதிலிருந்து அன்னார் தடுத்தார்கள். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், ஆபத்தின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக அறிந்திருந்தார்கள். இஸ்லாமிய படை இங்கும் அங்கும் பிரிந்திருக்கின்றது. மேலும் மிகவும் குறைவான நபர்கள் பெருமானாருடன் இருக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். மேலும் மீதமுள்ளவர்கள் களைப்படைந்திருக்கின்றார்கள் என்பதை அன்னார் அறிந்திருந்தார்கள். ஒருவேளை இஸ்லாமிய படையின் ஒரு பகுதி ஒரு இடத்தில் ஒன்று கூடி இருக்கின்றது என்பது எதிரிகளுக்கு தெரிந்துவிட்டது என்றால் அவர்கள் தாக்குதல் தொடுக்கலாம். இவ்வாறான சூழ்நிலையில் இருந்த பொழுதிலும் இறைவனுடைய கண்ணியத்தின் கேள்வி எழுந்த பொழுது அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்க விரும்பவில்லை. மேலும் எதிரிகளுக்கு தெரிந்தாலும் தெரியாமல் போனாலும் அவர்கள் தாக்குதல் தொடுத்து மேலும் நம்மை அழித்தாலும் இப்பொழுது நாம் அமைதியாக இருக்க மாட்டோம். ஏனென்றால் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு கூறினார்கள், நீங்கள் அமைதியாக ஏன் இருக்கின்றீர்கள்? பதிலாக அல்லாஹு அஸ்ஸவஜல் ஏன் கூறவில்லை என்றார்கள். இந்த அனைத்து விஷயங்களும் சூரா கௌசரின் விளக்க உரையில் கூறியுள்ளார்கள். பிறகு ஒரு இடத்தில் அன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மக்காவின் எந்த பெரியோர்கள் எல்லாம் இதனுடைய விளக்கத்தை படிக்க வேண்டும் என்றால் தப்சீரே கபரில் படித்து பாருங்கள். மேலும் பல விஷயங்கள் உள்ளன. அறிவை வளர்ப்பதற்காக அங்கிருந்து படித்துக் கொள்ளலாம். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், மக்காவில் எந்த பெரியவர்களெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று விரும்பினார்களோ, என்ன இன்று உலகத்தில் அந்த நபர்களுடைய பெயர்களை நினைவு கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா? உஹதின் மைதானத்தில் அபு சுஃபியான் குரல் எழுப்பினார். மேலும் கூறினார், என்ன உங்களில் முஹம்மது இருக்கிறாரா?
மேலும் எப்பொழுது அதற்கு பதில் வரவில்லையோ அப்பொழுது அவர் கூறினார், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டோம். பிறகு அவர் ஓசை எழுப்பினார், என்ன உங்களில் அபூபக்கர் உள்ளாரா? அதற்கும் பதில் கிடைக்கவில்லை. அவர் கூறினார், நாங்கள் அபூபக்கரை கொன்றுவிட்டோம். பிறகு அவர் உங்களில் உமர் இருக்கிறாரா என்று அழைத்தார். இதற்கும் பதில் கிடைக்காத பொழுது அவர் கூறினார், நாங்கள் உமரையும் கொன்றுவிட்டோம். ஆனால் இன்று சொல்லுங்கள், உலகத்தின் எல்லையில் சென்று சப்தம் எழுப்பக்கூடியவர்களுடைய உடன் இருந்த எதிரிகளுடைய தலைவனாகிய அபுஜஹிலை அழையுங்கள், மேலும் ஓசை எழுப்புங்கள். என்ன உங்களில் அபுஜஹில் உள்ளானா? நீங்கள் பார்ப்பீர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் கோடிக்கணக்கான ஓசைகள் எழ ஆரம்பித்து விடுகின்றன. மேலும் முழு உலகமும் பேச ஆரம்பித்து விடுகின்றது. ஆமாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அன்னாருடைய பிரதிநிதித்துவத்திற்கான பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அபுஜஹிலை அழைத்தால் உலகத்தின் எந்த மூலையிலும் ஓசை எழுவதை உங்களால் கேட்க முடியாது. அபுஜஹிலுடைய சந்ததிகள் இன்றும் உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் எவருக்கும் தான் அபுஜஹிலுடைய சந்ததி என்று கூறுவதற்கான தைரியம் இல்லை. ஒருவேளை உத்பா, ஷேபா ஆகியோரின் சந்ததிகள் உலகத்தில் இருந்தது என்றாலும் என்னை எவராவது உத்பா மற்றும் ஷேபாவின் சந்ததி என்று கூறுவாரா? ஆகையால் தூய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரே உள்ளது. அல்லாஹ் அதை உயர்த்தினான், மேலும் உயர்வில் வைத்திருக்கின்றான். பிறகு இது தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபிமார்கள் மீது சோதனைகள் வருகின்றன. அதிலும் அல்லாஹ் ஆயிரக்கணக்கான ரகசியங்களை வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல சோதனைகள் வந்தன. உஹது போரின் ஒரு அறிவிப்பு உள்ளது. அன்னாருக்கு 70 வாளினுடைய காயங்கள் பட்டிருந்தன. மேலும் முஸ்லிம்களுடைய வெளிப்படையான நிலை மோசமாக இருந்ததை மக்கத்து நிராகரிப்பவர்களுக்கு பெருமகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆகையால் ஒரு நிராகரிப்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய பெரும் சஹாபிகள் அனைவரும் ஷஹீதாக ஆகிவிட்டார்கள் என்று எண்ணி உரத்த குரலில், உங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றாரா என்றான். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமைதியாக இருங்கள், பதில் தர வேண்டாம். இந்த அமைதியிலிருந்து அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதாவது இறந்து விட்டார்கள், ஆகையால் தான் பதில் வரவில்லை. பிறகு இவ்வாறு அவர் ஹசரத் அபுபக்கர் தொடர்பாக குரல் எழுப்பினார். அப்பொழுதும் இங்கிருந்து அமைதி நிலவியது. பிறகு ஹசரத் உமர் தொடர்பாக குரல் எழுப்பினார். ஹசரத் உமரால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் கூறினார்கள், அறிவிலியே, என்ன உளறுகின்றாய்? அனைவரும் உயிருடன் இருக்கின்றார்கள். இவ்வாறான கடுமையான விஷயத்தையும் பார்க்க வேண்டியது அவசியமாகும். இருப்பினும் இதனுடைய விளைவு என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது எதிரிகள் நம்மீது தாக்குதல் தொடுக்க மாட்டார்கள். இது ஒருவேளை அகழ் போராகும். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது எதிரிகள் நம் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டார்கள். இது ஒருவேளை அகல் போர் தருணத்தில் கூறியதாகும். இது மல்ஃபுசாத்துடைய ஆதாரமாகவும் எழுதக்கூடியவர் ஒருவேளை அவரிடமிருந்து விடுபட்டு இருக்கலாம். இதற்கு பிறகு காஃபிர்கள் நம் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது எவ்வாறான கஷ்டத்தின் நேரமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அல்லாஹ் சூழலை மாற்றிவிட்டான். ஹஜ்ரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத் தொடர்பான சம்பவங்களாகும். இந்த போரின் பொழுது வீரமிக்க அர்ப்பணமாக கூடிய ஒரு சஹாபி மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தில் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடிய அவருடைய சம்பவம் வருகிறது. இந்த சஹாபியுடைய மனைவி கூறுகிறார், என்னுடைய கணவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக புறப்பட்டு விட்டார்கள் என்பது தெரிந்தவுடன் என்னுடைய கணவர் மீது குளிப்பது கடமையாக இருந்தது. இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறப்பட்ட செய்தி கேட்டவுடன் எந்த அளவிற்கு வேகமாகவும் தாமதமின்றியும் வீட்டிலிருந்து வெளியேறினார்கள் என்றால் குளிப்பதை அவசியமாக கருதவில்லை. மேலும் வாளை எடுத்துக்கொண்டு போரின் மைதானத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். போரின் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் நிராகரிப்பவரின் படைத்தளபதியான அபு சுஃபியானை எதிர்கொண்டார். அபு சுஃபியான் குதிரையின் மீது இருந்தார். ஹஜ்ரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையின் மீது தாக்கினார்கள், அதை காயப்படுத்தினார்கள். இதன் விளைவினால் குதிரை அபு சுஃபியானை கீழே தள்ளியது. அபு சுஃபியான் கீழே விழுந்தவுடன் கூச்சலிட்டார். மறுபுறம் ஹஜ்ரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாளை உயர்த்தி அபு சுஃபியானை வெட்ட முற்பட்டார்கள். ஆனால் அந்த தருணத்தில் ஷத்தாத் பின் அவுஸ் என்பவனுடைய பார்வை அன்னார் மீது பட்டது. ஒரு கூற்றின் அடிப்படையில் சரியான பெயர் ஷத்தாத் பின் அஸ்வத் ஆகும். எவ்வாறு இருப்பினும் ஷத்தாத் ஹஜ்ரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபு சுஃபியான் மீது வாளை உயர்த்துவதை பார்த்து விரைவாக ஹஜ்ரத் ஹன்ஸலா மீது தாக்குதல் தொடுத்து அவர்களை ஷஹீதாக ஆக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹன்ஸலா அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது கூறினார்கள், உங்களுடைய தோழர் அதாவது ஹன்ஸலா அவர்களை வானவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள் என்றார். வேறொரு அறிவிப்பில் வருகிறது, நான் வானவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் வானம் பூமிக்கு இடையில் வெள்ளி பாத்திரத்தில் தூய்மையான நீரில் ஹஜ்ரத் ஹன்ஸலா அவர்களை குளிப்பாட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் ஹன்ஸலா அவர்களின் மனைவியின் பெயர் ஜமீலாகும்.
மேலும் இவர் நயவஞ்சகரின் தலைவரான அப்துல்லா பின் அபீ பின் சுலூலின் மகள் ஆவார். மேலும் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அபீ பின் சுலூல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியும் ஆவார். ஹஜ்ரத் ஜமீலா கூறுகின்றார்கள், அதாவது ஹஜ்ரத் ஹன்சலா அவர்களுக்கு குளிப்பது கட்டாயமாக இருந்தது. இந்த சூழலேயே போர் மைதானத்திற்கு சென்று விட்டார்கள். அதாவது அவர்கள் மீது குளிப்பது கடமையாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜமீலாவின் சத்தத்தை கேட்டவுடன், ஆகையால் தான் வானவர்கள் அவரை குளிப்பாட்டினார்கள் என்றார்கள். ஹஜ்ரத் ஹன்சலா ஹஜ்ரத் ஜமீலாவுடன் திருமணம் முடித்த முதல் இரவாகும். பொழுது விடிந்தவுடன் உஹதினுடைய போர் நடந்தது. ஒரு அறிவிப்பில் அடிப்படையில் ஹஜ்ரத் ஜமீலா கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ஹன்சலா எதிரிகளை எதிர்கொள்வதற்காக அறிவிப்பு செய்தவுடன் குளிக்காமலேயே புறப்பட்டு சென்றார். அந்த இரவில் ஹஜ்ரத் ஜமீலா கனவு கண்டார்கள். அதில் திடீரென்று வானத்தில் ஒரு கதவு திறந்தது. மேலும் அவர்களுடைய கணவர் ஹஜ்ரத் ஹன்சலா அந்த கதவின் உள்ளே நுழைகின்றார்கள். அதற்கு பிறகு உடனடியாக அந்த கதவு மூடிவிடுகின்றது. வேறு ஒரு அறிவிப்பில் உள்ளது, தன்னுடைய சமுதாயத்தின் 4 பெண்களுக்கு தன்னுடைய கணவருடன் இரவு கழித்து விட்டேன் என்பதற்கான சாட்சியை நியமித்தார்கள். இது ஏன் அவர்களுக்கு செய்ய வேண்டியது வந்தது என்றால், அவர்கள் கருத்தரித்தது தொடர்பாக மக்களுக்கு எந்த சந்தேகம் உருவாகக்கூடாது. சந்தேகங்களும் ஐயங்களும் மக்கள் எழுப்புகின்றார்கள். பல்வேறு பேச்சுக்களையும் பேசுகிறார்கள். இன்றைய காலத்திலும் இவ்வாறான மக்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஆட்சேபனைகளை எழுப்புகின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் ஜமீலா அவர்கள் தாமே இந்த சந்தேகத்தை தூரமாக்குவதற்காக சாட்சிகளை உருவாக்கினார்கள். அதாவது, நான் இதை ஏன் செய்தேன் என்றால், நான் கனவில் பார்த்தேன், வானத்தில் ஒரு கதவு திறக்கின்றது, அதில் அவர் நுழைந்து விடுகின்றார். இதிலிருந்து நான் புரிந்தது என்னவென்றால், ஹஜ்ரத் ஹன்சலா அவர்கள் நேரம் வந்து விட்டது. மேலும் அவர்கள் மூலமாக அந்த இரவில் நான் கருத்தரித்து விட்டேன். இந்த கருவுற்றலிருந்து அப்துல்லா பின் ஹன்சலா பிறந்தார்கள். குறைஷிகள் ஹஜ்ரத் ஹன்சலா அவர்களை கொன்றதன் பிறகு அவர்களுடைய உடலை சேதப்படுத்தவில்லை. காது, கண், மூக்கு போன்றவற்றை வெட்டவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய தந்தை அபு ஆமீர் ராஹிப் குறைஷிகளுடன் இணைந்திருந்தார். ஹஜ்ரத் சாத் பின் ரபி அவர்களின் ஷஹாதத் சம்பவமாகும். ஹஜ்ரத் சாத் பின் ரபி அவர்கள் பதர் போர் மற்றும் உஹதில் கலந்து கொண்டார்கள். மேலும் உஹது போரில் ஷஹீதானார்கள். உஹது போரின் நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடம் சாத் பின் ரபி அவர்கள் தொடர்பான செய்தி யார் கொண்டு வருவார்? ஒரு நபர் நான் கொண்டு வருவேன் என்றார். இதன் அடிப்படையில் இறந்து கிடப்பவர்களில் சென்று அவரை தேடினார். ஹஜ்ரத் சாத் அந்த நபரை பார்த்தவுடன், உன்னுடைய நிலை என்ன என்று கேட்டார். அவர் கூறினார், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார்கள். நான் உங்களிடம் சென்று உங்கள் தொடர்பான செய்தியை அன்னாருக்கு அறிந்து கூற வேண்டும் என்பதாகும். ஹஜ்ரத் சாத் கூறினார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவையில் என்னுடைய சலாத்தை கூறுங்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியையும் கூறுங்கள். அதாவது, எனக்கு 12 வில்லினுடைய காயங்கள் ஏற்பட்டது. மேலும் என்னுடன் போரிட்டவர்களை நரகத்திற்கு அனுப்பிவிட்டேன். அதாவது, எவரெல்லாம் என்னுடன் போர் செய்தார்களோ அவர்களை நான் கொன்றுவிட்டேன். மேலும் என்னுடைய சமுதாயத்திற்கு கூறுங்கள், அதாவது ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக ஆகிவிட்டார்கள், மேலும் உங்களில் யாராவது ஒருவரேனும் உயிருடன் இருந்தார்கள் என்றால் அவருக்கு அல்லாஹ்வினுடைய சந்நிதியில் எந்த சாக்குப்போக்கும் இல்லை. அறிவிப்பு செய்யப்படுகின்றது, எந்த நபர் அவரிடம் சென்றாரோ அவர் ஹஜ்ரத் அபீ பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் சாத் அவர்கள் ஹஜ்ரத் அபீ பின் காப் அவரிடம் கூறினார்கள், என்னுடைய சமுதாயத்திடம் கூறுங்கள், உங்களிடம் சாத் பின் ரபி சொல்கிறேன், இறைவனுக்கு அஞ்சுங்கள். மேலும் வேறொரு அறிவிப்பில் உள்ளது, அதாவது நீங்கள் என்ன உடன்படிக்கை உக்பா இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் செய்தீர்களோ அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நிராகரிப்பவர்கள் உங்களுடைய நபி வரை சென்று விட்டார்கள். மேலும் உங்களில் ஏதோ ஒரு கண் சிமிட்டிக் கொண்டிருக்கின்றது. அதாவது, யாராவது ஒருவர் உயிருடன் எஞ்சியிருக்கின்றார் என்றால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இறைவனுடைய சந்நிதியில் உங்களுக்கு எவ்விதமான சாக்கும் இல்லை. அதாவது, உங்களுக்கு உங்களுடைய உயிர் அல்லாஹ்வினுடைய தூதர் மற்றும் அவனுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இந்த எண்ணம் தான் சஹாபாக்களுடையதாக இருந்தது. மரணத்தின் நேரத்திலும் கவலை இருந்தது என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் என்பதாகும். ஹஜ்ரத் அபீ பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அங்குதான் இருந்தேன், அதாவது சாதினுடைய அருகில் இருந்தேன். ஹஜ்ரத் சாத் பின் ரபி அவர்களின் மரணம் நிகழ்ந்தது. அப்பொழுது அவர்கள் மிகவும் காயப்பட்டிருந்தார்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு திரும்பிச் சென்றேன். மேலும் அன்னாருக்கு அனைத்து விஷயங்களும் கூறினேன். அதாவது, எங்களுக்கு இடையில் நடந்த பேச்சுக்கள், மேலும் அந்த நிலைகளை பற்றி, மேலும் எவ்வாறு அவர் ஷஹீது ஆனார் என்கிற விஷயத்தை கூறினேன். இதன் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவர் மீது கருணை செய்வானாக. அவர் வாழும் பொழுதும் மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்காக நன்மையை நாடிக்கொண்டிருக்கின்றார். ஹஜ்ரத் சாத் பின் ரபி மற்றும் ஹஜ்ரத் ஹார்ஜா பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை ஒரே கபரில் அடக்கம் செய்தார்கள். ஹஜ்ரத் சாத்
அவர்களின் ஷஹாதத்து தொடர்பாக ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமது ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மைதானத்தில் இருந்தார்கள். ஷஹீதுகளின் உடல்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இருந்த நிலை போர் முடிந்துவிட்டது. முஸ்லிம்களுக்கு முன்பு இரத்த கண்ணீரை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காயமுற்று இருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் போர்க்களத்திற்கு வந்தார்கள். ஷஹீதான அவர்களுடைய உடல்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். பிறகு கூறினார்கள், 70 முஸ்லிம்கள் இரத்தமும் மண்ணுமாக புரண்டவாறு மைதானத்தில் கிடக்கின்றார்கள். மேலும் அரபு நாட்டினுடைய மிருகத்தனமான சடங்கு உருவத்தை சிதைக்கும் அந்த செயல் நடந்திருந்தது. அவர்களுடைய உறுப்புகள் வெட்டப்பட்டிருந்தன. அவர்களுடைய முகங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. அந்த கொல்லப்பட்டவர்களில் வெறும் 6 பேர் முஹாஜிர்கள் இருந்தார்கள். மேலும் மீதமுள்ள அனைவரும் அன்சார்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். குறைஷிகளில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23 ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தந்தை மற்றும் பால்குடி சகோதரரான ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்களின் உடல் அருகே சென்றார்கள். அப்பொழுது நிலை குலைந்து விட்டார்கள். ஏனென்றால் அநியாயக்காரி ஹிந்தா அபு சுஃபயான் மனைவியாவாள். அவள் அந்த உடலை மிக மோசமாக சிதைத்திருந்தாள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் வரை அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திலிருந்து துக்கம் மற்றும் கோபத்தின் அடையாளங்கள் தென்பட ஆரம்பித்தன. ஒரு நொடி பொழுதிற்காக அன்னாருடைய இயல்பில் மக்காவினுடைய இந்த கொடிய மிருகங்களுடன் அவர்களை போன்ற நடைமுறையை காட்டவில்லை என்றால் இவர்கள் சுயநிலைமைக்கு வரமாட்டார்கள் என்கிற நிலை உருவானது. அவர்களுக்கு பாடம் கிடைக்காது என்றானது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டவாறு இந்த சிந்தனையிலிருந்து தன்னை காத்து கொண்டார்கள். மாறாக அதற்கு பிறகு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உருவத்தை சிதைக்கும் சடங்கு மற்றும் உறுப்புகளை வெட்டி எடுக்கும் சடங்கை இஸ்லாத்தில் நிரந்தரமாக தடை செய்து விட்டார்கள். மேலும் கூறினார்கள், எதிரிகள் என்ன செய்தாலும் நீங்கள் இவ்வாறான மிருகத்தனத்தமான செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். மேலும் கருணையின் நடைமுறையை காட்ட வேண்டும். பிறகு அன்னார் எழுதுகின்றார்கள், குறைஷிகள் மற்ற சடலங்களுடன் இவ்வாறே நடந்து கொண்டனர். ஆகையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரி மகனான அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களுடைய உடல் மிக மோசமாக சிதைக்கப்பட்டு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உடலையும் கடந்து சென்று கொண்டு வேறொரு சடலத்தை பார்க்கும் பொழுது அன்னாருடைய முகத்தில் துக்கம், சோகம் ஆகியவற்றின் அடையாளங்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றன. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஷஹீதுகள் மற்றும் அவர்களுடைய தியாகங்களை பற்றி கூறும்போது அன்சார்களின் தலைவர் சாத் பின் ரபி அன்சாரி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு நேசம் வைத்திருந்தது தொடர்பாக கூறுகின்றார்கள். உஹது போரினுடைய ஒரு சம்பவம் உள்ளது. போருக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபீ பின் காப் அவர்களிடம் கூறினார்கள், செல்லுங்கள், காயமுற்றவர்களை பாருங்கள். அவர் பார்த்து கொண்டே ஹஜ்ரத் சாத் பின் ரபி அவர்களை சென்றடைந்தார். அவர் மிகவும் காயமுற்றிருந்தார்கள். மேலும் இறுதி மூச்சு வாங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இவர்களிடம் கூறினார்கள், உங்களுடைய நெருங்கியவர்களுக்கும் மேலும் உறவினர்களுக்கும் ஏதாவது செய்தி இருந்தது என்றால் என்னிடம் கூறுங்கள் என்றார். ஹஜ்ரத் சாத் புன்சிரித்தவாறு கூறினார்கள், யாராவது ஒரு முஸ்லிம் இந்த பக்கம் வந்தார்கள் என்றால் தூது செய்தி தர வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தேன். நீங்கள் என்னுடைய கையில் உங்களுடைய கையை வைத்தவாறு என்னுடைய தூது செய்தியை கட்டாயம் கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்று வாக்குறுதி தாருங்கள் என்றார். இந்த நிலையிலும் அவர்களுக்கு எந்த அளவிற்கு நினைவிருந்தது. என் கை மீது கைதாருங்கள் என்கிறார். உறுதியான வாக்குறுதியை பெறுவதற்கான ஒரு வழியாகும், ஒரு வெளிப்பாடாகும். அதாவது என்னுடைய செய்தியை நிச்சயமாக எட்ட வைப்பீர்கள். மேலும் இதற்கு பிறகு அவர்கள் தந்த அந்த தூது செய்தி அது என்னவென்றால், என்னுடைய சகோதரர் முஸ்லிம்களுக்கு என்னுடைய சலாமை கூறுங்கள். மேலும் என்னுடைய சமுதாயம் மேலும் என்னுடைய உறவினர்களிடம் கூறுங்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் இறைவனுடைய மிகச்சிறந்த அமானிதமாவார். மேலும் நாங்கள் எங்களுடைய உயிரினால் இந்த அமானிதத்தை பாதுகாத்து வந்தோம். இப்பொழுது நாங்கள் செல்கின்றோம். மேலும் இந்த அமானிதத்தை பாதுகாக்க உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். நீங்கள் இதை பாதுகாப்பதில் பலவீனம் காட்டிவிடாதீர்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள், இவ்வாறான நேரத்தில் மனிதன் தான் இறந்து கொண்டிருக்கின்றேன் என்று புரிந்து இருக்கின்றான். என்னென்ன சிந்தனைகள் அவனுடைய உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கும். அவர் நினைக்கின்றார், என்னுடைய மனைவியுடைய நிலை என்னவாகும், என்னுடைய குழந்தைகளை யார் கவனிப்பார். ஆனால் இந்த சஹாபியுடைய
தூது செய்தி வேறொன்றாக இருக்கின்றது. அவர் புரிகின்றார், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவாறு இந்த உலகத்திலிருந்து செல்கின்றோம். நீங்களும் இந்த வழியிலேயே எங்களுக்கு பின்னால் வாருங்கள். அவர்களிடம் இந்த ஈமானுடைய அம்சம் இருந்தது. இதன் மூலமாக அவர்கள் உலகத்தை புரட்டி போட்டு விட்டார்கள். மேலும் கைசர், கிஸ்ரா போன்ற அரசாட்சிகளை வீழ்த்தி விட்டார்கள். ரோமானிய பேரரசின் கைசர் வியப்பில் இருந்தார். இந்த மக்கள் யார்? கிஸ்ரா தன்னுடைய படை தளபதியிடம் கூறினார், நீ அந்த அரபிகளை தோல்வியுறச் செய்ய முடியாது என்றார். பிறகு திரும்பி வந்துவிடு, மேலும் வீடுகளில் வளையல்களை அணிந்தவாறு அமர்ந்துவிடு என்றார். அதாவது பெண்களைப் போன்று வீட்டில் உட்கார்ந்து விடு, சண்டையிடுவதற்காக ஏன் செல்கிறாய்? அவர் தன்னுடைய படை தளபதியிடம் கூறினார், இவர்கள் அசுத்தத்தை உண்ணக்கூடியவர்களாவர். அதாவது மன்னர் கூறுகிறார், இவர்கள் அசுத்தத்தை உண்ணக்கூடிய மக்கள் ஆவார்கள். அவர்களை உன்னால் தடுக்க முடியாதா? அதாவது மோசமான கீழ்த்தரமான உணவுகளை உண்ணக்கூடியவர்கள். அவர் பதில் சொன்னார், இவர்கள் மனிதர்களாக எங்களுக்கு தெரியவில்லை. கமாண்டர் கூறுகின்றார், இவர்கள் மனிதர்களாக தெரிவதில்லை. இது ஏதோ ஒரு சோதனையாக இருக்கிறது. இவர்கள் வாள் மற்றும் அம்புகளுக்கு மேலே ஏறி குதித்தவாறு வருகின்றார்கள். இந்த சம்பவங்களை வேறொரு வடிவத்தில் ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உஹது போர் முடிவு பெற்றவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை காயமுற்றவர்களை பார்க்குமாறு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியை பார்த்தார்கள். அவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். அவருக்கு அருகில் சென்றார். மேலும் அவரிடம் கூறினார், சகோதரரே, உங்களுடைய ஏதாவது செய்தி இருந்தது என்றால் என்னிடம் சொல்லுங்கள் என்றார். நான் உங்களுடைய நெருங்கியவர்கள், உறவினர்கள் வரை அதை எத்த வைப்பேன் என்றார். அவர் கூறினார், மதீனாவை சார்ந்த யாராவது வருவார். அவர் மூலமாக என்னுடைய உறவினர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கின்ற தேட்டத்தில் தான் இருந்தேன். நன்றாக ஆகிவிட்டது, நீங்கள் கிடைத்து விட்டீர்கள். உங்களுடைய கையை என்னுடைய கையின் மீது வையுங்கள். மேலும் என்னுடைய தூது செய்தியை என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரை எட்ட வைப்பீர்கள் என்று எனக்கு வாக்குறுதி தாருங்கள். அவர் கை மீது கை வைத்து, நிச்சயமாக உங்களுடைய செய்தியை நான் எட்ட வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். இதன் மீது அந்த காயமுற்ற சஹாபி கூறினார், என்னுடைய நெருங்கியவர்கள் மற்றும் உறவினர்கள் மேலும் சகோதரர்களுக்கு சென்று கூறுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சமுதாயத்தின் மிகச்சிறந்த கருவூலமாவார்கள். மேலும் இவர் சமுதாய அமானிதமாவார்கள். அவர் நம்மிடம் இருந்தார். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்திலும் இந்த விலை மதிப்புள்ள கருவூலத்தை, அதனுடைய மகத்துவத்தையும் மதிப்பையும் சரியாக வைத்திருப்பீர்கள். அதனுடைய மகத்துவத்தையும் மதிப்பையும் சரியாக புரிந்து வைத்திருப்பீர்கள். ஆகையால் இதன் மூலமாக என் மீது கடமையாக இருக்கின்றது என்று நான் புரிந்து வைத்திருக்கின்ற இந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன். அதாவது எப்பொழுது வரை நாங்கள் உயிருடன் இருந்தோமோ நாங்கள் இந்த அமானிதத்தை ஏமாற்றவில்லை. மேலும் அதனை பாதுகாப்பதற்காக எங்களுடைய முழு சக்தியையும் செலவழித்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் மரணமடைகின்றோம். மேலும் எங்களுக்கு பின்னால் இந்த அமானிதத்தை விட்டு செல்கின்றோம். நான் என்னுடைய அனைத்து மகன்கள், சகோதரர்கள் மேலும் அவர்களுடைய சந்ததிகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். அவர்கள் தங்களுடைய உயிருக்கும் மேலாக இந்த தூய அமானிதத்தை பாதுகாப்பார்கள். மேலும் இதில் எவ்விதமான கவனக்குறைவும் ஏற்பட விடமாட்டார்கள். மேலும் ஒரு இடத்தில் இவ்வாறும் எழுதியிருக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அன்சாரி தலைவர் ஒருவர் காயமுற்று இருந்தார். மேலும் அவருடைய நிலை எவ்வாறு இருந்தது என்றால், சில நிமிடங்களிலேயே மரணிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு சஹாபி தேடிக்கொண்டு அருகில் சென்றார். மேலும் அமர்ந்து விட்டார். அவருடைய நிலையை வினவினார். மேலும் கூறினார், ஏதாவது செய்தி உங்களுடைய மனைவி, மக்கள், உறவினர்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் கூறுங்கள் என்றார். அவர் கூறினார், ஆமாம், நான் இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன். யாராவது ஒரு முஸ்லிம் கிடைத்தார் என்றால் அவருடைய கையில் இந்த செய்தி அனுப்ப வேண்டும் என்று இருந்தேன். ஒவ்வொரு நபரும் நன்கு அறிவார். அன்னார் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு நபரும் அறிந்தவராக இருக்கின்றார். மரணத்தின் நேரத்தில் வீட்டில் இருந்தாலும் அது எவ்வளவு கடுமையானது. மனிதன் மரணித்து கொண்டிருக்கின்றான். அவர் வீட்டில் இருந்தாலும் அது கடுமையான நேரமாக இருக்கின்றது. மரணிக்கக்கூடியவருடைய விருப்பம் என்னவாக இருக்கின்றது என்றால், சில நிமிடங்கள் மேலும் கிடைத்தது என்றால் மனைவி, மக்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் என்றும் வேறு ஏதாவது பேச்சுக்கள் பேசிவிடலாம்.
அவர்களுக்காக ஏதாவது உயில் எழுதிவிடலாம். ஆனால் அந்த சஹாபி மனைவி மக்களுடன் இல்லை, வீட்டிலும் இல்லை, மருத்துவமனையின் மிருதுவான படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை. மாறாக கற்களால் நிறைந்த பூமியில் விழுந்து கிடக்கின்றார். ஆனால் இவ்வாறான நிலையிலும் அவர்கள் என்னுடைய மனைவியிடம் சலாம் கூறுங்கள், மேலும் அவரிடம் சொல்லுங்கள், குழந்தைகளை நன்கு வளருங்கள், அல்லது என்னுடைய சொத்துக்களை இவ்வாறான முறையில் பிரித்து கொள்ளுங்கள், அல்லது இன்னென்ன இடத்தில் என்னுடைய செல்வம் இருக்கிறது அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அவர் செல்வந்தராக இருந்தார் அல்லவா? ஆனால் அவரோ கூறுகின்றார், என்னுடைய குழந்தைகள் மற்றும் சகோதரர்களுக்கு என் புறமிருந்து தூது செய்தி தாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் இருக்கும் அல்லாஹ்வினுடைய விலை மதிப்புள்ள அமானிதமாகும். என்னிடம் எப்பொழுது வரை உயிர் இருந்ததோ அதை அர்ப்பணம் செய்து அந்த அமானிதத்தை பாதுகாத்தேன். மேலும் இப்பொழுது என்னுடைய நேசத்திற்குரிய சகோதரர்களே மற்றும் குழந்தைகளே, என்னுடைய இறுதி நேரத்தின் உயில் என்னவென்றால், அவர்களும் தன்னுடைய உயிரின் மூலமாக இந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும். மேலும் இதை கூறியவாறு தன்னுடைய உயிரை விட்டார். எவ்வாறான தூதர் மீதுள்ள நேசத்தின் வெளிப்பாடு! மனிதன் வியப்பில் விழுந்து விடுகின்றான். அல்லாஹ் நம்மிடமும் இவ்வாறான தூதர் மீதான அன்பின் ஆன்மாவை உருவாக்குவானாக. மேலும் எப்பொழுது வரை இந்த சிந்தனை உருவாகின்றதோ நாம் இறைவனுடன் தொடர்பில் முன்னேறிக் கொண்டே செல்வோம். மேலும் நம்முடைய பலவீனங்கள் தூரமாகிக் கொண்டே செல்லும். உண்மையான முறையில் முயற்சிகளை செய்வோம். ஆகையால் நாம் சரியான இஸ்லாமிய முறையில் நம்முடைய இறை வணக்கங்களில் நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய பழக்கங்களை உருவாக்குவோம். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. சில ஜனாசா தொழுகை தொழ வைப்பேன். மர்ஹூம்களுடைய நற்குறிப்பு உள்ளது. முதல் குறிப்பு, யமனை சார்ந்த மதிப்பிற்குரிய டாக்டர் மன்சூர் ஷுபூத்தி சாஹிப் அவர்களுடையதாகும். மன்சூர் ஷுபூத்தி சாஹிப் யமன் நாட்டில் இறை வழியில் சிறை சென்றிருந்தார். அகமதியத்தின் காரணத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். அங்கு சிறையில் இருந்த தருணத்திலேயே ஜனவரி 26 63 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சிறையில் இருந்தார்கள். மேலும் அகமதியத்தின் காரணத்தினால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் அங்கு சரியான மருத்துவம் இல்லாதன் காரணத்தினால் சில தவறான நடவடிக்கைகள் அவருடன் செய்யப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் விவரங்கள் அதன் அடிப்படையில் அவை குறைவோ அல்லது அதிகமாகவோ இருப்பினும் அங்கு அவர்களுடைய மரணம் ஏற்பட்டது. சிறையில் இருந்ததன் காரணத்தினால் இவர் ஷஹீத் என்று அழைக்கப்படுவார். மேலும் யமன் நாட்டினுடைய முதலாவது அகமதி ஷஹீத் இவராவார். மர்ஹூம் தமக்கு பின்னால் மூதாட்டியான தாய் மற்றும் மனைவி மட்டுமல்லாமல் 2 மகன் ஐமன் மற்றும் பிலால் ஆகியோர் விற்று சென்றுள்ளார்கள். மர்ஹூம் அவர்களுடைய சகோதரர் நாசிர் ஷுபூத்தி சாஹிப் அவர் இங்கு லண்டனில் வசித்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறுகின்றார், அன்னாருடைய உடல் பிப்ரவரி 1 அவருடைய மகனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அனைத்து அகமதிகளும் சிறையில் உள்ளனர். அனைவரும் ஏறக்குறைய அங்கு அனைத்து ஆண்களையும் பிடித்திருக்கின்றார்கள். ஆகையால் அகமதி அல்லாத நபர்கள் அன்னாருடைய ஜனாசாவை தொழ வைத்தார்கள். மேலும் அடக்கம் செய்தார்கள். பிறகு இவர் கூறுகின்றார், நாசிர் ஷுபூத்தி சாஹிப் கூறுகின்றார், அவருடைய தாத்தா அப்துல்லா முகமது உஸ்மான் ஷுபூத்தி சாஹிப் யமனின் முதல் அகமதி ஆவார்கள். மேலும் டாக்டர் மன்சூர் ஷுபூத்தி சாஹிப் அவர்களின் தந்தையார் முகம்மது அப்துல்லா ஷுபூத்தி சாஹிப் அவர்கள் யமனுடைய முதல் ஷாஹித் முரபி ஆவார்கள். மர்ஹூம் அவர்களின் தாயார் ஷா ரூஹ் நஸ்ரீன் சாஹிபா, சையத் பஷீர் அஹமத் ஷா சாஹிப் ரபுவா மற்றும் ஃபரா கானம் சாஹிபா ரபுவா ஆகியோரின் மகள் ஆவார்கள். ஃபரா கானம் சாஹிபா ஜுனூத் குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார்கள். அவர்களுடைய தாயார் ஹலீமா பானு சாஹிபா மற்றும் சகோதரர் சையது ஹாஜி ஜுனூதுல்லா சாஹிப் அவர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலின்படி செயல்படும் பாக்கியம் கிடைத்துள்ளது. அதாவது இமாம் மஹ்தி வந்தார்கள் என்றால் பனிமழையில் தவழ்ந்து செல்ல நேர்ந்தாலும் சென்று பையச் செய்யுங்கள். இந்த அடிப்படையில் இவர்கள் தாஷ்கரிலிருந்து பனிமலையில் நடந்து காதியான் வந்து மேலும் பையத் செய்தனர். மன்சூர் ஷுபூத்தி சாஹிப் அவர்களின் தாயார் இந்த குடும்பத்தின் உறுப்பினர் ஆவார். அவர்களுடைய நானி இதில் கலந்து கொண்டார்கள். அவர் இந்த பனிமலையில் நடந்து வந்தவர் ஆவார். ஷஹாதத் சம்பவம் தொடர்பாக அவர்களுடைய மகன் பிலால் ஷுபூத்தி சாஹிப் எழுதுகிறார்கள், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எங்களுடைய வீட்டிற்கு வலுக்கட்டாயமாக நுழைந்தது. தந்தையார் அவர்களை தள்ளிவிட்டார்கள். மேலும் அவர்களுடைய நெஞ்சில் துப்பாக்கியை வைத்தார்கள். பிறகு என்னையும் தந்தை அவர்களையும் அழைத்து செல்ல முற்பட்டனர். தந்தையார் கூறினார், என்னை கொன்றுவிடுங்கள், ஆனால் என்னுடைய மகனை கொண்டு செல்லாதீர்கள் என்றார். கைர் அகமதிகள் ஜனாதா தொழுதார்கள். மகனும் அவர்களுடன் இருந்தார். ஒரு அகமதி மட்டும்தான் 16 வயதுடையவராவார். அவர் கலந்து கொண்டார். வேறு எந்த ஆண்
அகமதிகளும் இல்லை. எவ்வாறு இருப்பினும் சொல்லப்படுகின்றது, அவர்கள் தந்தையிடமிருந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், உமக்கு வெளியிலிருந்து யாரோ பணம் அனுப்புகிறார்கள். தந்தை கூறினார், எனக்கு யாரும் வெளியிலிருந்து பணம் அனுப்புவதில்லை. என்னுடைய உழைப்பாயும் என்னுடைய வருமானமும் ஆகும் இது. இந்த தப்பெண்ணம் எல்லா இடத்திலும் அகமதிகள் தொடர்பாக பெயர் தாங்கி ஆலிம்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள். மேற்கத்திய சக்திகளிடமிருந்து பணத்தை வாங்குகிறோம். மேலும் அவர்களுடைய இஸ்லாத்திற்கு எதிரான திட்டங்களை நம்முடையதாக ஆக்குகின்றோம். ஆனால் ஒவ்வொரு அகமதியும் தான் பொருளாதார தியாகத்தை செய்து இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகத்தில் பரப்புகின்றோம். மேலும் மனித தொண்டு செய்கின்றோம். எவ்வாறு இருப்பினும் இதனுடைய மேலும் விவரங்கள் மிக நீண்டதாகும். இதற்கு பிறகு அவர்களுடைய மனைவியுடைய கூற்றை சொல்லிவிடுகின்றேன். அவர் கூறுகின்றார், அவர் அனுப்பிய அந்த செய்தியாகவும் அவர் என்னை, அதாவது சிறைபிடித்தவர்கள் எனக்கு என்னுடைய கணவரை சிறையில் வைத்திருந்த அந்த இடத்தை காண்பித்து தந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய கணவர் தன்னுடைய அறையில் தொழுகைகள் நஃபில்களில் அழுகக்கூடியவராக இருந்தார். அவர்கள் மேலும் கூறுகின்றார்கள், டாக்டர் சாஹிப் அவர்களை சிறைபிடித்தார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், சில அகமதிகள் செய்தி அனுப்பியிருந்தார்கள். அதாவது டாக்டர் சாஹிப் அவர்களுக்கு பிரிட்டனிலிருந்து பணம் வருகிறது. அவர்கள் யமன் நாட்டில் மலேசியா ஃபோர்ஸை தயார் செய்வதற்காக அதை செலவு செய்கின்றார்கள். இது பொய்யான குற்றச்சாட்டாகும். இருப்பினும் விசாரணையில் இது தவறு என்று தெரிய வந்தது. நாங்கள் அவரை விடுதலை செய்யத்தான் இருந்தோம். ஆனால் இந்த சிக்கலின் காரணத்தினால் அவர்களுடைய ஆரோக்கியம் மோசமாகிவிட்டது. எவ்வாறு இருப்பினும் இது அவர்களுடைய கூற்றாகும். அவர்கள் அவருடைய மனைவிக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் மேல் அதிகாரிகள் நடைமுறை வேறொன்றாகவும், கீழ் பணி செய்யக்கூடியவர்களுடைய நடைமுறை அவர்களுடையது தங்களுடைய விருப்பத்தின்படி என்ன வேண்டுமென்றாலும் செய்துவிடுகின்றனர். அவர்களுடைய அந்த கடுமையின் காரணத்தினால் அன்னாருடைய ஆரோக்கியத்தில் தாக்கம் ஏற்பட்டு விட்டது. எவ்வாறு இருப்பினும் அவர்களுடைய சகோதரர் நாசிர் ஷிபூத்தி சாஹிப் அன்னாருடைய வாழ்க்கையை பற்றி கூறுகின்றார்கள். என்னுடைய சகோதரர் டாக்டர் மன்சூர் மிகவும் கருணையுள்ளவர். மேலும் நன்மையை நாடக்கூடிய சகோதரர் ஆவார். படிப்பில் மிகவும் புத்திசாலியானவர். முழு நாட்டிலும் முதல் 10 மாணவர்களில் அவர் இருந்தார். அவருக்கு அரசாங்கம் சார்பாக பரிசு வழங்கப்பட்டிருந்தது. 5 நேர தொழுகை மற்றும் நஃபில் தொழக்கூடியவர் ஆவார். தொழுகைக்கு பிறகு தொடர்ச்சியாக திருக்குரான் ஓதக்கூடியவரும் சந்தா சரியாக செலுத்தக்கூடியவரும் ஆவார். உறவினர்களில் முதலில் மற்றவர்களுக்கு மருத்துவம் செய்வார். மேலும் உதவி செய்வார். நோயாளிகளுடன் எப்பொழுதும் சிரித்தவாறு பேசுவார். ஏழையான நோயாளிகளிடமிருந்து பணம் வாங்க மாட்டார். மருந்தும் தருவார். மேலும் ஒருவேளை எவருக்காவது மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்றால் உதவி செய்வார். ஏழைகளுடைய அறுவை சிகிச்சை சூழலில் தன்னுடைய சம்பளத்திலிருந்து அறுவை சிகிச்சைக்கான தொகையை விட்டுக் கொடுப்பார். பிறகு கூறுகின்றார்கள், எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டார்கள் என்றால் இந்த சகோதரரிடம் வந்து மருத்துவம் செய்து கொள்வார்கள். மேலும் அவர் வேறு நகரத்திற்கு சென்று விட்டார் என்றால் அண்டை வீட்டினர் மிகவும் கவலைக்குள்ளாகி விடுவார்கள். பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். அவர்களை ஹஜ்ஜும் செய்ய வைத்தார்கள். டாக்டர் சாஹிப் அவர்களுடைய தாயார் ஷா ரூஹ் நஸ்ரீன் சாஹிபா கூறுகின்றார்கள், நான் கருவுற்று இருந்த அந்த நேரத்தில் நான் கனவு பார்த்தேன். ரபுவாவை சார்ந்த ஒரு நல்ல பெண்மணி, அவர்களுடைய பெயர் ஜைனபாகும், என்னுடைய தாயாரை மடியில் அமர்த்தியவாறு கூறுகின்றார்கள், ஹஜரத் மசீஹ்மூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். நான் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி இங்கும் அங்கும் பார்த்தேன். ஆனால் யாரும் தென்படவில்லை. அதற்கு பிறகு கண் விழித்துக் கொண்டேன். டாக்டர் சாஹிப் அவர்களுக்கு சிறுவனாக இருக்கும் பொழுது தப்லீக் செய்வதற்கான ஆர்வம் இருந்தது. பள்ளிக்கூடத்தில் மார்க்க வகுப்பு எடுக்கும் ஆசிரியருக்கு அகமதியத்து தொடர்பான தப்லீக் செய்வார்கள். ஆசிரியரும் எந்த எதிர்ப்பும் செய்யாமல் அவர்களுடைய பேச்சை கேட்பார். அவர்களுடைய மகன் அகமது ஷிபோத்தி சாஹிப் ஜெர்மனியில் இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், எப்பொழுதும் என்னை திட்டியது கிடையாது. ஒரே ஒரு முறை ஒரு அடி எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நான் 13 வயதுடையவனாக இருந்தேன். மேலும் அப்பொழுது ஜமாத்தான தொழுகை தொழ மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன். ஆகையால் சிறிது என்னை அடித்தார்கள். அதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை கூறுகின்றார்கள். தந்தை அவர்கள் எப்பொழுதும் கஷ்டத்தின் தருணத்தில் துவா செய்யுமாறு எனக்கு கூறி வந்தார்கள். அதன் மீது அவர்கள் தானும் செயல்பட்டார்கள். நான் அவர்களை சஜிதாவில் அழுது பார்த்து இருக்கின்றேன். பள்ளிக்கூடத்தில் நான் இருக்கும் பொழுது குழந்தையாக இருந்த அந்த தருணத்தில் எங்களை ஃபஜர் தொழுகை தொழுக எழுப்புவார்கள். ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்றுவார்கள். அதற்கு பிறகு திலாவத்து செய்வார்கள். சர்ஜரியில் PhD செய்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல்
இருதன் சென்றுள்ளார்கள். அங்கு 5 வருடம் தங்கினார்கள். சொல்லப்படுகின்றது, நானும் அவர்களுடன் சென்றேன். அங்கு ஜும்மா தொழுகை நடக்கின்ற பள்ளிவாசல் உள்ளது, அல்லது சென்டர் இருக்கின்றது. அது 1 மணி நேரம் தொலைவில் உள்ளது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கு வாகனத்தை ஓட்டி செல்வார்கள். புத்தகம் படிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஜமாஅத்து புத்தகங்களை அதிகமாக படிப்பார்கள். இருதனில் இருக்கும் அந்த தருணத்தில் திரும்பி வந்தபோது பை மிகவும் பலமானதாக இருந்தது. அன்பளிப்புகள் வாங்கி வந்துள்ளார்கள் என்று நான் நினைத்தேன். குழந்தைகளுக்கு பெற்றோர் வாங்கி வருவதை அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும் அல்லவா? ஆனால் பையை திறந்து பார்த்தபொழுது அன்பளிப்பு இல்லை. தஃப்சீரே கபீருடைய அரபி மொழியாக்கம் மற்றும் வேறு பல ஜமாத் நூல்கள் இருந்தன. உறவினர்களை சந்திப்பதற்காக செல்வார்கள். அவர்கள் கைர் அகமதிகளாக இருந்தாலும் சரியே, கூறுகின்றார்கள், என்னையும் எனது தாயாரையும் உடன் அழைத்து செல்வார்கள். நான் அவளிடம் இது தொடர்பாக கேட்டபொழுது, அதாவது அகமதியல்லாத உறவினர்களை சந்திப்பது கட்டாயமா என்றேன். கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேணுமாறு கட்டளை தந்துள்ளார்கள். இரத்த உறவுகளை பேணவில்லை என்றால் பிறகு அல்லாஹ் வெறுப்படைந்து விடுகின்றான். மர்வா ஷுபூத்தி கூறுகின்றார்கள், மர்ஹூம் அவர்கள் நல்ல ஒழுக்கத்தை கொண்டவராகவும் எப்பொழுதும் புன்சிரிப்புடன் அன்பு கொள்ளக்கூடியவராகவும் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய நபராகவும் தூய வள்ளல் தன்மை கொண்டவரும் கருணை கொண்டவராகவும் மேலும் மிகவும் அறிவுடையவராகவும் இருந்தார்கள். எப்பொழுதும் படிப்பில் முன்னோடியாக இருந்தார்கள். மேலும் முழு யமனிலும் பிரபலமான மருத்துவராக இருந்தார். மக்கள் தொண்டு மேலும் அகமதியத்திற்கான தொண்டில் பிரசித்தி பெற்றிருந்தார். அகமதிகள் மற்றும் அகமதி அல்லாதவர்கள் அனைவரிலும் விரும்பக்கூடியவராக இருந்தார். மேலும் அனைவருக்கும் பெரிய துக்கம் ஏற்பட்டுள்ளது. அகமதி அல்லாதவர்களுக்கும் அவர்களுடைய மரணத்தின் விஷயத்தில் துக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜமாத்தை சாராத நபர்களுடைய தாக்கங்கள் உள்ளன. டாக்டர் யூனியன் யமனுடையது உள்ளது. அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் சோகமாகவும் வருத்தத்துடனும் இந்த செய்தியை தருகின்றோம். அதாவது ஜெனரல் சர்ஜரி கன்சலண்ட் டாக்டர் மன்சூர் ஷிபூத்தி வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். மேலும் கூறுகின்றார்கள், இந்த மெடிக்கல் கவுன்சிலை சார்ந்தவர்கள் அன்னாருடைய மரணத்தினால் மருத்துவ சுற்று வட்டாரத்தில் பெரும் சிக்கலும் நிம்மதியற்ற நிலையும் பரவிவிட்டது. இப்பொழுது வரை சந்திக்கக்கூடிய அவர்களுடைய விவரங்களின் அடிப்படையில் கைது செய்வதற்கு முன்பு டாக்டர் மன்சூர் அவர்களின் உடல் நல்ல ஆரோக்கியத்தில் இருந்தது. அவரை கைது செய்வதற்கான காரணம் சொல்லப்படவில்லை. மேலும் 2 வாரங்கள் வரை அவரை எங்கு வைத்திருந்தார்கள் என்பதும் அறியப்பட முடியவில்லை. மரணத்திற்கு 1 நாள் முன்புதான் அவர்களை மிகவும் மோசமான நிலையில் பொது வெளியில் கொண்டு வந்தார்கள். அன்னாருடைய அகமதியல்லாத நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் எழுதியுள்ளார்கள், ஜமாத்தை சாராத ஒரு டாக்டர் ஹாலித் அதீப் உள்ளார். அவர் கூறுகின்றார், சனா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் முதல் முறையாக பணி செய்யும் தருணத்தில் அவரை நான் கண்டேன். அங்கு பல மருத்துவர்கள் ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய மருத்துவரை சுற்றி நிற்பதை பார்த்தேன். நான் கேட்டபொழுது ஒரு நண்பர் கூறினார், இவர் டாக்டர் மன்சூர் ஷுபூத்தி ஆவார்கள். இவர் ஜெனரல் சர்ஜரி கன்சலண்ட் ஆவார்கள். அனைத்து மருத்துவர்களை விட மிகவும் உழைக்கக்கூடிய ஒத்துழைப்பு நல்கக்கூடிய நபராவார். அனைத்து டாக்டர் மற்றும் மாணவர்கள் இவருடன் டியூட்டி கொடுப்பதை விரும்புகின்றார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் மிக அதிகமாக விஷயங்களை சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அவருக்கு செல்வத்தின் மீது எந்த ஆசையும் கிடையாது. அதேபோன்று பதவியின் மீதும் புகழின் மீதும் ஆசை கிடையாது. மிகவும் அமைதியான இயல்பை கொண்டவராவார்கள். தம்முடைய உடலை நன்கு கவனித்துக் கொள்ளக்கூடியவரும் எப்பொழுதும் புன்முறுவல் செய்யக்கூடியவராகவும் மேலும் மிக உயர்வான ஒழுக்கங்களை கொண்டவராகவும் உள்ளார்கள். தற்பெருமை மேலும் உலகத்தின் நேசம் மைல்கள் தூரம் வரை அவர்களை விட்டு விலகி இருந்தன. ஒரு நண்பர் எழுதுகின்றார், அன்னாருடைய மரணம் யமன் நாட்டிற்கு மிகப்பெரிய பாதிப்பாகும். யமன் ஒரு நல்ல மனிதரை இழந்துவிட்டது. அவர் மிகவும் தூய உள்ளத்தை கொண்டவராவார். மேலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நோயாளிகளுக்காக தொண்டு செய்வதிலே கழித்திருக்கின்றார். பிறகு ஒரு நண்பர் எழுதுகின்றார், டாக்டர் மன்சூர் அவர்களுடைய கையில் நற்குணம் இருந்தது. மிக உயர்வான ஒழுக்கத்தை பெற்றவராக இருந்தார். தெற்கு யமனில் அனைத்து பத்திரிகைகளில் அவருடைய மரணத்தின் செய்தி பல்வேறு தலைப்புகளின் கீழ் வெளியிடப்பட்டன. உதாரணத்திற்கு பிரபலமான ஒரு பத்திரிகையாகவும் அந்த பத்திரிகையில் பிரபலமான டாக்டரின் மரணம், மிகவும் பிரபலமான டாக்டர் மரணம், மிகவும் அறியப்பட்ட டாக்டர் கடத்தப்பட்டார் போன்ற செய்திகள் வந்தன.
அல்லாஹ் அவர்கள் மூலமாக எவ்வாறு இருப்பினும் ஒருவர் எழுதியுள்ளார், எனக்கு அவர்கள் மூலமாக இப்பொழுது யமனில் அஹ்மதியத்தின் பெயர் பெருமளவில் பரவியுள்ளது. மேலும் தப்லீகிற்கான வழியாகவும் ஒருவேளை ஆகலாம். அல்லாஹ் அவ்வாறு செய்வானாக. அல்லாஹ் மர்ஹூம் அவர்களுடன் பாவ மன்னிப்பு கருணையுடன் நடந்து கொள்வானாக. பதவியை உயர்த்துவானாக. அவர்களுடைய உறவினர்களுக்கு பொறுமையும் தைரியத்தையும் வழங்குவானாக. மேலும் சூழலை நல்லதாக மாற்றுவானாக. மீதமுள்ள சிறைவாசிகளுக்காக இப்பொழுது அங்கு மிகவும் சிறிய ஜமாத் இருக்கின்றது. அங்கு சிறியதாகும். சிறையில் பிடிக்கப்பட்டு இருக்கின்ற ஆண்கள் அவர்கள் விரைவாக வெளியேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவானாக. இரண்டாவது குறிப்பு, ஷரீஃப் ஓதே அமீர் ஜமாத் கபாபீர் அவர்களின் தந்தையாரான மதிப்பிற்குரிய சலாஹுதீன் முகமது சாலே அப்துல் காதிர் ஓதே அவர்களுடையதாகும். 31 ஜனவரி அன்று இதய வலியால் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் நேரத்தில் ஏறக்குறைய 85வது வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மூசி ஆவார்கள். தமக்கு பின்னால் மனைவி மற்றும் 3 மகன்கள் ஷெரீஃப் ஓதே, முனீர் ஓதே, அமீர் ஓதே, மகள் மனால் ஓதே மற்றும் பேரன் பேத்திகள் உள்ளனர். அன்னாருடைய 2 பேரன்கள் மன்சூர் முனீர் ஓதே மற்றும் பஷீர் தீன் மஹ்மூத் ஓதே, ஒருவர் ஜாமியா யூகேவிலும் ஒருவர் ஜாமியா கனடாவிலும் படித்துக் கொண்டிருக்கின்றார். ஷெரீஃப் ஓதே சாஹிப் எழுதுகின்றார்கள், மர்ஹூம் அவர்களின் பாட்டனார் அல்ஹாஜ் சாலிஹ் அப்துல் காதிர் ஓதே அவர்கள் பாலஸ்தீனத்தின் ஆரம்ப காலத்து அகமதிகள் ஒருவராவார். அன்னார் 1928 பையத் செய்ததன் பிறகு அவர்களுடைய முப்பாட்டனார் அப்துல் காதர் ஓதே அவர்களும் பையத் செய்தார்கள். மேலும் சிறிது காலத்திற்கு பிறகு அன்னாருடைய தந்தை முகமது ஓதே அவர்களும் பையத் செய்தார்கள். இவ்வாறு இறைவனின் அருளினால் மர்ஹூம் அவர்களின் தந்தை, பாட்டனார், முப்பாட்டனார் அனைவரும் அகமதிகள் ஆவார்கள். அன்னாருடைய பிறப்பு 1939 ஏற்பட்டது. மேலும் இவர்கள் பிறப்பால் அகமதியாவார்கள். அவர்களுடைய வயது 14 இருந்த பொழுது மிகவும் குளிரான ஒரு நாள் அவர்கள் வெளியே ஏதோ ஒரு பணியின் காரணத்திற்காக சென்றிருந்தார்கள். குளிரின் காரணத்தினால் ஆடை சரியாக அணியவில்லை. இதனால் உடல் உறைந்து விட்டது. சுய நினைவு இழந்து விழுந்து விட்டார்கள். வெகு நேரம் தேடியதன் பிறகு அவர்களை கண்டுபிடித்து மருத்துவமனையில் சேர்த்தார்கள். மிகவும் நம்பிக்கை இல்லாத நிலையில் இருந்தார். மருத்துவர்கள் கூறினார்கள், இவர் பிழைப்பது என்பது அற்புதமாகும். மேலும் ஒருவேளை பிழைத்து விட்டாலும் இவருக்கு குழந்தை வேறு ஒருபோகம் இருக்காது. ஆகையால் ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்போதைய முரப்பியான சௌதரி முகமது ஷெரீப் சாஹிப் கடிதம் எழுதினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அருளாக நற்குணத்தை வழங்கினான். திருமணமும் நடைபெற்றது. மேலும் அல்லாஹ் சந்ததியேலை வழங்கினான். 3 மகன்கள், மேலும் ஒரு மகள் உள்ளார். மர்ஹூம் தன்னுடைய தந்தையை போன்று முழு வாழ்நாளும் முபல்லிகளுக்கு தொண்டாற்றுவதில் முன்னோடியாக இருந்தார்கள். இதேபோன்று ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு உடல் மற்றும் உள்ளத்தால் தொண்டாற்றுவார்கள். மேலும் இதற்கான சான்று இரங்கலுக்காக வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் தந்துள்ளார்கள். விருந்தினர்களுக்கு ஷெரீஃப் ஓதே சாஹிப் கூறுகிறார்கள், விருந்தினர்களுக்கு அவர்களுடைய உபசரிப்பின் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. விருந்தினர்கள் நாங்கள் அவரிடம் செல்கிறோம் என்று கூறுவார்கள். மேலும் உபசரிப்பை பெறுவார்கள். ஒரு பாதிரியார் வரவிருந்தார் சந்திப்பதற்காக. அவர் கூறினார், இப்பொழுது உங்களுடைய தந்தை இருக்கிறாரா என்றார். அவர்கள் கூறுகின்றார்கள், இப்பொழுது வெளியே சென்றுள்ளார்கள். அதற்கு அவர் கூறினார், பிறகு நான் அவர்கள் வந்ததன் பிறகு வருகிறேன். அவர்களுடைய உபசரிப்பில் நான் மிகவும் இன்பம் உணர்கின்றேன். மர்ஹூம் ஏழைகள், தேவையுடையவர்கள் போன்றவர்களை கவனித்து வந்தார்கள். அவர்களுடைய செலவுகளை செய்து வந்தார்கள். சில புதிதாக பையத் செய்தவர்களுடைய குடும்பங்கள் அவர்களின் உறவை துண்டித்து விட்டன. அவர்கள் கபாபீர் வந்து வசிக்க ஆரம்பித்து இருந்தார்கள். மேலும் அந்த அனைவருக்கும் மர்ஹூம் ஒரு கருணையுள்ள தந்தையை போன்று இருந்தார்கள். அவர்களுடைய மரணத்தின் பொழுது ஒரு பெண் கூறுகிறார், என்னுடைய கணவர் தன்னுடைய அதிக நேரத்தை மர்ஹூம் அவர்களுடன் கழித்து வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், நான் யாரிடம் செல்வேன் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு ஷெரீப் சாஹிப் கூறுகிறார்கள், தந்தையார் தம்முடைய செயல் மூலமாக எங்களுக்கு தர்பியத் வழங்கி வந்தார்கள். புரிய வைப்பதற்கு பகரமாக தம்முடைய செயல்களை காட்டி புரிய வைத்தார்கள். இவ்வாறு இந்த வேலையை செய்யுங்கள் என்பதை செய்து காண்பித்தார்கள். தந்தை அவர்களுக்கு படிக்கும் பழக்கம் மிகவும் பிடித்ததாக இருந்தது. ஜமாத் நூலை ஏதாவது ஒன்றை அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். இதனால் அவர்களுடைய அறிவு மிகவும் விரிவானதாக இருந்தது. பிறகு கூறுகின்றார்கள், முதியவரான பிறகும் எங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படவில்லை. மாறாக அவர்கள் எங்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். மேலும் அவர்களுடைய மகன்கள் ஜமாத்தின் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தில் மிகவும் மகிழ்ச்சி கொண்டவராக இருந்தார்கள். அவர்களுடைய பேத்தி டாக்டர் யாஸ்மின் கூறுகிறார்கள், நான் சில ஆண்டு காலமாக என்னுடைய வீட்டில் வசித்து கொண்டிருக்கின்றேன். நான் பார்த்திருக்கின்றேன், என்னுடைய நானா மர்ஹூம் தொழுகை மற்றும் தஹஜுதை நிலைநாட்டக்கூடியவராகவும் நிறைய நேரம் பள்ளிவாசலிலும்
மேலும் ஜமாத்தினுடைய மர்க்கஸிலும் கழித்து வந்தார்கள். விருந்தினர்களுக்கு உணவு சமைப்பது, அவர்களுக்கு தொண்டு செய்வது, மேலும் ஜமாத்தினுடைய மர்க்கஸில் மராமத்து வேலைகள் போன்றவற்றை செய்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஜமாத்து நூல்களை படிப்பதில் மிகவும் விரும்பக்கூடியவராக இருந்தார். எந்த அளவிற்கு என்றால் மரணத்தின் அந்த நாள் கூட அவர்களுடைய படுக்கையில் ஒரு புத்தகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. கூறுகின்றார்கள், வீட்டில் ஏதாவது மராமத்து வேலை இருக்கும் என்றால் மர்ஹூம் நானி அவர்களிடம் கூறுவார்கள், எங்களுக்கு இதனுடைய தேவையில்லை, ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது விரைவாக மரணமடைந்து விடுவோம். ஆகையால் சிறந்தது என்னவென்றால் வீட்டினுடைய மராமத்து வேலைகளுக்காக தொகையை தேவையுடையவர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள். மருத்துவர் இதயத்தின் அறுவை சிகிச்சை நேரத்தில் பார்த்தார்கள். அவர்களுடைய இதயம் மிகவும் பலவீனமாக இருந்தது. அதனுடைய அந்த நாளங்கள் மூடியிருந்தன. மேலும் அவர் வியப்புக்குள்ளானார். இப்பொழுது வரை இவர் எவ்வாறு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்? எவ்வாறு இருப்பின் அவர்களுடைய துவா நடந்து சுற்றி கொண்டு இருக்கும் நிலையிலேயே மரணம் வர வேண்டும். இவ்வாறு கடைசி நாள் வரை நடமாடிக்கொண்டே எவருடைய தேவையும் இல்லாமல் இருந்தார்கள். ஷெரீப் ஓதே சாஹிப் கூறுகிறார்கள், தந்தையார் மற்றவர்கள் மீது உள்ளத்தை திறந்தவாறு செலவு செய்வார்கள். ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த உறவினர் உதவிக்காக கூறினார். தந்தையார் அப்பொழுது அவருடைய ஜேபில் இருந்த அனைத்தையும் எடுத்து அவரிடம் தந்துவிட்டார். மௌலானா ஃபசல் இலாஹி பஷீர் சாஹிப் மர்ஹூம் கபாபீரின் முரபியாக இருந்தார்கள், முபல்லிக் ஆவார்கள். ஒருமுறை அவர்கள் மர்ஹூம் அவர்களிடம் கபாபீர் பள்ளிவாசலுக்காக சந்தா வினவினார்கள். அன்னாரிடம் அப்பொழுது எங்கிருந்தோ பெரும் தொகை வந்திருந்தது. அவர்கள் அந்த அனைத்து தொகையும் பள்ளிக்காக வழங்கிவிட்டார்கள். அவர்களுடைய அறுவை சிகிச்சை நடந்தது. ஒரு இளைஞன் எழுதுகிறார், அவருக்கு ஹெர்னியாவின் அறுவை சிகிச்சை நடந்தது. அவர்கள் நிலையை விசாரித்த பொழுது அன்னார் கூறினார்கள், வலி இருக்கின்றது. நான் உடனே, நீங்கள் இங்கு ஏன் பணி செய்கின்றீர்கள்? உங்களுடைய நிலையோ இவ்வாறு இருக்கின்றது, நீங்கள் ஏன் வேலை செய்கின்றீர்கள் என்றேன். கூறுகின்றார்கள், ஆமாம், சிறிய வேலையாகவும் சில பொருட்களை எடுத்து இங்கிருந்து அங்கு வைக்கின்றேன். மேலும் ஒரு கதவு உடைந்திருக்கின்றது, அதை மராமத்து செய்கின்றேன். அப்பொழுது அவர் கூறினார், உங்களுக்கு ஆபரேஷன் செய்திருக்கின்றார்கள், இவ்வளவு கடுமையான வேலையை செய்யக்கூடாது. அவர்கள் கூறினார்கள், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஜமாத்தினுடைய தொண்டுதான் என்னுடைய வேலையாகும். சைஃபுதீன் அபு அசத் பலஸ்தீனர் எழுதுகிறார், நாங்கள் மதிப்பிற்குரிய சலாவுத்தீன் சாஹிப் ஓதே அவர்களிடம் நன்மை மற்றும் நல்லவையே பார்த்திருக்கின்றோம். தாம் கபாபீரில் தங்கியிருந்த தருணத்தில் அவர்களை ஜமாத்தின் மீது மிகவும் பற்றுள்ளவராக பார்த்தோம். மிகவும் நேசிக்கக்கூடியவர், மேலும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஜமாத்தின் அமீரின் தந்தையாக இருந்த பொழுதிலும் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவராக இருந்தார். எனக்கு வெகு காலத்திற்கு பிறகுதான் தெரிய வந்தது எவ்வாறு அவர் தொண்டு செய்தார் என்றால், எனக்கு இந்த சிந்தனையே வரவில்லை. அவர் அமீர் ஜமாத்தினுடைய தந்தையாவார், மிகவும் பணிவுடன் இருப்பார். ஒருவர் என்னிடம் கூறினார், இவர் இன்னாருடைய தந்தையாவார். டாக்டர் ஐமன் அல் மால்கி கூறுகின்றார்கள், ஃபஜர் தொழ வைப்பார்கள், பிறகு நேராக லங்கர்ஹானாவுக்கு சென்று விடுவார்கள். எந்த களைப்பும் இல்லாமல் இரவு வரை பணி செய்வார்கள். வாரத்தின் 7 நாளும் அவர்களுடைய நடைமுறை இதுவாக இருந்தது. ஹிலாஃபத்தின் மீது அன்பு கொண்டவராகவும் மேலும் ஜமாத் அமைப்பை மிகவும் மதிக்கக்கூடியவராகவும் இருந்தார். எந்த அளவிற்கு என்றால், மகன் அமீராவார், ஆனால் அமீரை பார்த்தவுடன் எழுந்து நின்று விடுவார்கள். ஜமாத்தினுடைய தொண்டு மற்றும் தர்பியத்தை மேலும் ஜமாத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் வாழ்க்கையில் இறுதி வரை முழு ஆர்வத்துடனும் உத்வேகத்துடனும் மூழ்கியிருந்தார்கள். இவ்வாறான ஆர்வத்தின் உதாரணம் மிகவும் குறைவாக மக்களிடமே தென்படுகிறது. 4 குலஃபாக்களுடைய காலத்தை பார்த்திருக்கின்றார்கள். மேலும் ஹிலாஃபத்து தொடர்பாக உள்ளத்தை கவரக்கூடிய விஷயங்களை பேசுவார்கள். முஹம்மது அலாவனா சாஹிப் எழுதுகிறார்கள், 20 வருடத்திற்கு முன்பு பையத் செய்தேன். மேலும் அதற்கு பிறகு கபாபீர் வந்தேன். மிகவும் அன்புடனும் பற்றுடனும் சந்திப்பார்கள். மேலும் ஜமாத்தினுடைய தொண்டுகளை செய்தவாறு நான் அவரை பார்த்தேன். பெரிய வயது உடையவராக இருந்தும் எந்த அளவிற்கு பற்றுடன் பணி செய்தார்கள் என்றால், இளைஞரிடம் கூட இவ்வாறு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. மிகவும் கருணையுள்ள பரிவு காட்டக்கூடியவராக இருந்தார்கள். நமல் அஜூதா சாஹிபா கூறுகிறார்கள், நான் அல் ஹலீல் நகரத்தை சார்ந்தவளாவேன். நான் என்னுடைய 2 குழந்தைகளுடன் இங்கு வந்தேன். என்னிடம் எந்த வீடும் இல்லை. மர்ஹூம் என்னிடம் கூறினார்கள், உம்முடைய 2 மகள்களையும் எங்களிடம் விட்டுவிடுங்கள், நீங்கள் தாருல் ஜியாஃபத்தில் தங்கிக் கொள்ளுங்கள். ஆகையால் 2.5 மாதம் வரை அவர்கள் என்னுடைய குழந்தைகளை கவனித்துக் கொண்டார்கள். மேலும் அவர்களுக்கான உணவு மற்றும் மற்ற தேவைகளை நிறைவேற்றினார்கள். கூறுகிறார்கள், அவர் எனக்கு கருணை உள்ள தந்தையை போன்றவர் ஆவார்கள். அவருடைய மரணம் எனக்கு எவ்வாறானதாக இருந்தது என்றால், என்னுடைய உடலிலிருந்து ரூஹ் சென்று விட்டது. ஷம்சுதீன் முரபி சாஹிப் கபாபீர் சார்ந்தவர். அவர் எழுதுகின்றார்கள்,
பள்ளிவாசல் மற்றும் மிஷன் ஹவுஸில் எந்த பழைய பொருளையும் களைய விரும்ப மாட்டார்கள். மாறாக அந்த பொருட்களை மராமத் செய்து மறுபடியும் பயன்பாட்டிற்கு தகுதியானதாக ஆக்கி விடுவார்கள். மேலும் இந்த சிக்கனத்தின் நடைமுறை அவசியமாகும். மற்ற பகுதியிலும் இவ்வாறு இருக்க வேண்டும். சில நேரத்தில் பார்த்தேன், பள்ளிவாசல் யாராவது உதவி நாடியவராக வந்தார். மேலும் அவர்களுடன் அன்னார் விருந்தோம்பல் செய்வார்கள். மேலும் அவர்களுடன் அமர்ந்து அவர்களுக்கு உணவு பரிமாறுவார்கள். ராணா ஓதே ஜஹாங்கீர் சாஹிபா கூறுகிறார்கள், அவர்களுடைய பேத்தியாவார்கள். நான் எப்பொழுதும் என்னுடைய தாத்தாவை அதிகாலையில் எழுந்து கண்டிருக்கின்றேன். மேலும் 5 நேர தொழுகையில் சரிவர தொழுது கண்டிருக்கின்றேன். கூறுகிறார்கள், என்னுடைய தாத்தா ஏழைகளை மிகவும் கவனத்தில் வைத்து வந்தார்கள். மக்கள் கூறுகிறார்கள் தம்முடைய பணத்தை தம்மீது செலவு செய்ய வேண்டும். ஆனால் அவர்களோ அதற்கு பதிலாக எப்பொழுதும் தம்முடைய பணத்தை தேவையுடையவர்களுக்கு செலவு செய்வதை தமக்கு விருப்பமானதாக கூறி வந்தார்கள். எப்பொழுதும் இவ்வாறு செய்தார்கள். இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தது. ஹிலாஃபத் மீது அளவில்லா அன்பு இருந்தது. அல்லாஹ் அன்னாருடன் பரிவுடனும் மேலும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, தர்ஜாத்தை உயர்த்துவானாக. மேலும் அவர்களுடைய சந்ததிகளுக்கு பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. அவர்களுடைய நன்மைகளை தொடர்வதற்கான நிர்பாகியத்தை வழங்குவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய கிராமத்துல்லா ஹாதிம் சாஹிப் முரபி ரபு அவர்களின் துணைவியர் ரைஹானா ஃபர்ஹத் சாஹிபா அவர்களுடையதாகும். இவர்களுடைய மரணம் 29 ஜனவரி அன்று நடந்தது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுடைய குடும்பத்தில் அஹமதியத் இவர்களுடைய முப்பாட்டனார் குஜராத் மாநிலத்தின் பலானியை சார்ந்த ஹஜரத் முன்ஷி ஜலாலுதீன் சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகும். அவர்களுடைய பெயரை ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமீமா அஞ்சாமே ஆத்தமில் 313 பெயர் வரிசையில் முதல் பெயராக எழுதியுள்ளார்கள். தமக்கு பின்னால் கணவர் மட்டுமல்லாமல் ஒரு மகன் மற்றும் 3 மகள்களை விட்டு சென்றுள்ளார்கள். அன்னாருடைய மகன் ஈசானுல்லா சாஹிப் ஸ்பெயினில் தொண்டாற்றும் முரபி ஆவார்கள். ஃபீல்டில் தொண்டாற்றுவதன் காரணத்தினால் ஜனாசா மற்றும் அடக்கத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. மேலும் வேறு சில காரணங்கள் உள்ளன. அன்னாருடைய கணவர் கிராமத்துல்லா ஹாதிம் சாஹிப் அவர்களும் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த முரபி ஆவார்கள். அன்னாருடைய மருமகன் ஆசிஃப் மெஹமூத் பட் சாஹிப் அவர்களும் முரபி ஆவார்கள். தற்போது தன்சானியாவில் தொண்டாற்றும் பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னாருடைய மகன் எஹ்சானுல்லா சாஹிப் முரபி எழுதுகிறார்கள், எங்களுக்காக எப்பொழுதும் துவாவிற்கான ஒரு நிழலை உருவாக்கி வைத்திருந்தார்கள். உருக்கத்துடன் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவரும் பணி செய்யும் போது ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் குலஃபாக்களுடைய துவாவான கவிதைகளை முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு அவர்களுக்கு சுற்றி இருக்கின்ற குழந்தைகள் அந்த கவிதைகளை ஞாபகம் செய்து விடுவார்கள். சந்தா மற்றும் ஜமாத்தினுடைய தொண்டு தொடர்ச்சியாக இருந்தது. எதுவரை உடல் ஆரோக்கியம் இருந்ததோ ஜமாத்தினுடைய நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக பங்கு பெற்றார்கள். மிகவும் நன்றி செலுத்தும் மற்றும் சிக்கனமாகவும் மேலும் பொறுமையை மேற்கொண்டு நன்றி செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார்கள். அகமதியத்தின் மீது பெருமிதம் கொள்ளக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள். அவளுடைய மகள் நோமானா நுஸ்ரத் கூறுகிறார்கள், நன்றி செலுத்தும் பண்பு மிக அதிகமாக இருந்தது. யாராவது ஒருவர் புகழும் விதமாக ஏதாவது கூறினார் என்றால், அதாவது ஒரு மகன்தான் இருக்கின்றார், அவரையும் அர்ப்பணம் செய்து விட்டீர், அப்பொழுது மிகவும் பணிவுடன் நன்றி செலுத்தியவாறு கூறுவார்கள், எவ்வாறு நன்றி செலுத்துகிறேன், இறைவனுக்கு எவ்வாறு நன்றி செலுத்துகிறேன், அதாவது அல்லாஹ்விடம் ஒன்று தந்தேன், மேலும் அவனுடைய அருள் என் மீது பலவாக திரும்பி வந்துள்ளது. அதாவது தம்முடைய பேர குழந்தைகளை பற்றி கூறுகின்றார்கள். அனைத்து அகமதிகளும் வாழ்க்கை அர்ப்பணம் செய்தவர்கள் ஆவார்கள். ரப்போவாவில் பிறந்தவர் ரப்போவாவின் வளர்ச்சி பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். தைரியசாலியான நேர்த்தியான லஜினாவாக அறியப்பட்டார்கள். சிக்கனமாக ஒழுக்கமான நடைமுறையை கொண்டு வாழ்க்கையை கழித்தார்கள். எவ்வாறு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள் என்றால், அதிகமான சொகுசும் அமைதியும் அவர்களுக்கே உள்ளது என்பது போன்று இருந்தது. ஒருபோதும் முறையிடுதல் வைத்ததில்லை. முரபியின் வருமானம் குறைவு இருப்பினும் கூறி வந்தார்கள், என்ன கிடைக்கின்றதோ இந்த அருள்கள் வேறு எங்கும் கிடைப்பதில்லை. மகனுக்கு ஜமாத்து வழக்கு தொடர்பாக 2017 ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது நேர்ந்தது. எவ்வாறு என்றால், நான் கூறினேன் அல்லவா, வேறு சில காரணங்கள் இருந்தது என்று. பாகிஸ்தான் செல்வது சாத்தியமில்லாமல் ஆகிவிட்டது. மேலும் தாயாருடைய உடல் பலவீனத்தில் அங்கு அவர்களை காண செல்ல முடியவில்லை. இருப்பினும் எப்பொழுதும் பொறுமை மற்றும் தொடர்ச்சியாக தம்முடைய அர்ப்பணத்தின் பொறுப்புகள் நிறைவேற்றுமாறு மகனுக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். மருமகள் கூறுகிறார்கள், அவர்கள் மிகவும் உருக்கத்துடனும் வேதனையுடன் தஹஜ்ஜுத் தொழுது வந்தார்கள். உண்மையான கனவுகள் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தது. மிகவும் தெளிவாகவும் உண்மையான கனவுகள் வந்து கொண்டிருந்தன. அது வெளிப்படையாக நிறைவேறி கொண்டிருந்தன. நாங்கள் அதை பார்த்து வியப்படுத்திக் கொண்டிருந்தோம். பிறகு இவர் எழுதுகின்றார், மகனுடைய வழக்கு காரணமாக ஹிஜ்ரத் செய்ய நேர்ந்தது. தான் நோய்வாய்ப்பட்டு இருந்து செல்ல முடியவில்லை. ஆனால் ஒருபோதும் சஞ்சலப்படவில்லை. எப்பொழுதுமே உறுதியான பாதத்துடன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி வந்தார்கள். கூறி வந்தார்கள், தற்போது மிகவும் எளிமை இருக்கிறது, எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஒருபொழுதும் தாய்மையை கூறி அர்ப்பணத்தின் பணியில் தடையாக இருந்ததில்லை. யாரோ ஒருவர் அவரிடம் கூறினார், இப்பொழுது நீண்ட காலமாக ஆகிவிட்டது, அங்கு சென்று சந்திப்பதற்காக காலத்தின் ஹலீஃபா அவர்களுக்கு எழுதுங்கள், அவர்கள் இதற்கான ஏற்பாடு செய்து விடுவார்கள் என்றார். அதற்கு அன்னார் கூறினார்கள், நான் என்னுடைய மகனை அர்ப்பணம் செய்துள்ளேன். நான் விண்ணப்பங்களை ஒருபோதும் வைக்க மாட்டேன். அல்லாஹ்
அல்லாஹ் மர்ஹூம் அவருடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக, தர்ஜாத்தை உயர்த்துவானாக, உறவினர்களுக்கு பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. ஆமீன். और हौसला अता फरमाए। الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.